டிஎன்பிசி எக்ஸாமில் ப்ரீவியஸாக கேட்ட மேக்ஸிமம் ஒன்று பார்க்கலாம். இந்த மாதிரி சம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வே, எனி காம்படிட்டிவ் எக்ஸாமில் அட்லீஸ்ட் 1 or 2 கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி சம்ஸ் வரும். இது பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம், இல்லை ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணணும், இல்லை கியூப் பண்ணி மைனஸ் பண்ணணும், அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா, கொஞ்சம் யோசிச்சா போதும், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். என்னென்னு பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட தொடரில் இருந்து விடுபட்ட எண்ணை காண்கன்னு கேட்குறாங்க. 4, 18, கொஸ்டின் மார்க், 100, 180, 294, 448. நம்ம என்னென்னு பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு பாருங்கள். இது ஒன்று டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம், இல்லை ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணலாம், கியூப் பண்ணி மைனஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 கியூப் மைனஸ் 2 ஸ்கொயர். அப்போ 2 கியூப் பார்த்தீங்கன்னா 8 மைனஸ் 4 இந்த 4 வந்துருச்சு. அடுத்தது 18 வருதா. 18 பார்த்தீங்கன்னா 3 கியூப் மைனஸ் 3 ஸ்கொயர். 3 கியூப் பார்த்தீங்கன்னா 27, 3 ஸ்கொயர் 9. மைனஸ் பண்ணால் 27ல் 9 போச்சுன்னா 18. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 100. 100 பார்த்தீங்கன்னா 5 கியூப் மைனஸ் 5 ஸ்கொயர். அப்போது 125 மைனஸ் 25 = 125ல் 25 போச்சுன்னா 100. அப்போது ஒரு வேல்யூ கியூப் பண்ணி அதே வேல்யூ ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் அர்த்தம். அப்போ இங்கே 2, 3, இங்கே 5 வரும்னா இங்கே 4 தான் வரும். அப்போ 4 கியூப் பார்த்தீங்கன்னா 4 கியூப் மைனஸ் 4 ஸ்கொயர். 4 கியூப் பார்த்தீங்கன்னா 64 மைனஸ் 16. மைனஸ் பண்ணால் 48 தான் வரும். ஓகேங்களா, ஏ தான் ஆன்சர். அடுத்து இதுக்கு இதையும் செக் பண்ணிக்கலாம். 180 செக் பண்ணலாம். 180 பார்த்தீங்கன்னா 6, இங்கே 5 வரைக்கும் இங்கே சால்வ் பண்ணிட்டோமா. அடுத்தது 6 கியூப் மைனஸ் 6 ஸ்கொயர். 6 கியூப் பார்த்தீங்கன்னா 216 மைனஸ் 30, 6 ஸ்கொயர் 36. மைனஸ் பண்ணால் 180. அப்போது இந்த சீரியஸில் தான் இது வரைக்குமே 448 வரைக்குமே 448 பார்த்தீங்கன்னா 8 கியூப் மைனஸ் 8 ஸ்கொயர் வரும். இந்த மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதாவது அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 to கியூப் பார்த்தீங்கன்னா 1 to 20 வரைக்கும் கியூப் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதேமாரி ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 1 to 30 வரைக்கும் ஸ்கொயர் ஈஸியாக தெரிஞ்சு வச்சுருந்தா நம்ம இந்தமாரி சம்ஸ் வந்தால் ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா.